எடப்பாடியின் எம்எல்ஏ பதவிகள் பறிப்பு, நீதிமன்றத்தின் அதிரடி தீர்ப்பு. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அதிமுகவுடைய பொதுச் செயலாளரும் தற்போது தமிழகத்துடைய எதிர்க்கட்சி தலைவரும் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பு மனுவிலே தவறான ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறார். அதன் மூலம்தான் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீதிமன்றங்களிலே வழக்குகள் என்பது தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டதாகவும், அதன் காரணமாக எடப்பாடி பழனிசாமியுடைய எம்எல்ஏ பதவிகள் பறிக்கப்படுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது வேட்பு மனுவில் சொத்து விவரங்கள் உட்பட பல்வேறு விவரங்கள் தெரிவித்ததாக மறைத்து தெரிவித்ததாக கூறி அவர் மீது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி உத்தமபாளையத்தைச் சேர்ந்த மிலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் தனிநபர் புகார் மனு அளித்திருந்திருக்கிறார். அதை விசாரித்த சேலம் நீதிமன்றம் இந்த புகார் குறித்து விசாரணை நடத்தி முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்யலாம் என சொல்லி எடப்பாடி பழனிசாமியுடைய எம்எல்ஏ பதவிகளை ரத்து செய்ய வேண்டும் சொல்லி தற்போது மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மனு நீதிபதி பி வேல்முருகன் முன்பு நேற்று தினம் விசாரணைக்கு வந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி தரப்பிலே ஆஜரான மூத்த வழக்கறிஞர் எஸ்.ஆர். ராஜகோபால், புகார்தாரர் மிலானி எடப்பாடி தொகுதியை சேர்ந்தவரே கிடையாது, தேர்தலில் போட்டியிட்டவரே அல்ல, வேட்புமனுவில் எந்த ஒரு தகவலையும் மறைக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி, இந்த புகாரே விசாரணைக்கு உகந்ததல்ல என்று வாதிட்டிருக்கிறார். காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சேலம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் சேலம் மத்திய குற்றப்பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றிருக்கிறார். இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி மனு மீதான தீர்ப்பு தேதியை குறிப்பிடாமல் நீதிபதிகள் தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலிலே எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொத்து விவரங்களை மறைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஏகப்பட்ட குளறுபடிகள் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வழக்குகள் என்பது தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்குடைய தீர்ப்பு பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கு வெளிவரப் போகிறது அப்படிங்கிற தீர்ப்பு தேதி மட்டும் சொல்லாமல் ஒத்தி வச்சிருக்காங்க. ஒருவேளை நீதிமன்றத்தின் மூலமாக எடப்பாடி பழனிசாமி தேர்தல் பிரமாண பத்திரத்திலே தவறான தகவலை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி உறுதி செய்யப்பட்டு விட்டால் அவருடைய எம்எல்ஏ பதவிகள் பறிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். ஆகமத்தில் பொறுத்திருந்து பார்க்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் சரியான தகவலைத்தான் தெரிவித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மிலானி அப்படிங்கிற நபர் எடப்பாடி பழனிசாமி தவறான தகவலை தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி வழக்குகளை தொடுத்திருக்கிறார். எது எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிகள் பறிக்கப்பட்டால் அது ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.